ஹலோ எவ்ரிவன், லக்ஷு டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஒரு 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நீடில் ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து த்ரெட் நம்ம கலெக்ட் பண்ணி எண்டில் ஒரு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட். அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி த்ரெட்டு குத்துற இடத்துக்கு மேலே ஊசியை இது பண்ணி இறக்கி இழுத்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். இது மறுபடியும் பாருங்கள். ஊசியை எடுத்துகிட்டு ஊசியை வச்சு த்ரெட்டை ஒரு சுற்று சுற்றிட்டு, 2 வேண்டாம் 1 போதும், ஒரு சுற்று சுற்றி நம்ம மேலே இருக்கிற இதுக்கு நேராக விட்டு கீழே ஊசியை பிடிச்சி இழுக்கும்போது த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை 90 டிகிரியில் வச்சு போட்டிங்கன்னா அந்த நாட் கரெக்டாக வரும். மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிட்டு த்ரெட்டுக்கு மேலே ஊசியை குத்தி கீழே நம்ம ஊசியை இழுக்கிறோம். இந்த கை 90 டிகிரியில் த்ரெட்டை பிடிச்சி மெதுவாக விடும்போது அந்த நாட் வந்து பார்க்க கரெக்டாக இருக்கும். சேம் தான், இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். இப்போ நாட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஊசியை மேலே எடுத்துகிட்டு ஃபுல் த்ரெட்டை மேலே இழுக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம கையில் கீழே வந்து கிளாத்துக்கு கீழே பிடிச்சிட்டு கொஞ்சம் த்ரெட்டை மறுபடியும் இந்த ஊசியை நம்ம எந்த இதை எடுத்தோமோ அது பக்கத்தில் குத்தி கீழே இழுத்துட்டு கீழே பிடிச்சிருக்க நூலால் நம்ம லாக் போடுவோம்ல, அந்த மாதிரி ஊசியை ஒரு 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி லாக் போட்டிங்கன்னா இழுக்கும்போது கீழே வந்து லாக் விழுந்துடும். அதுக்காக நம்ம நெட்டை திருப்ப வேண்டியதில்லை. இப்போ அடுத்தது வந்து ரிங் ஃப்ரெஞ்ச் நாட். அதே மாதிரி தான். இதில் என்னென்னா த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீடில் கிட்ட லூஸ் விட்டு குத்தணும். அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கிளாத் மேலே வச்சு லைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் லூஸ் விட்டிங்களோ அந்த அளவுக்கு ரிங் வந்து நமக்கு வரும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பெரிய ரிங்காகவே விட்டுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மறுபடியும் எடுக்கும்போது நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட மாதிரியே தான் த்ரெட்டில் ஒரு சுற்று 2 சுற்று சுற்றிக்கலாம். இப்போது ரிங் நாட்லேயே 2 டைப் இருக்குது. ஒரு ரிங் வர்றது, இன்னொன்று 2 ரிங் வர மாதிரி. இப்போ நம்ம 2 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு அந்த த்ரெட்டை லூஸ் விட்டு அதுக்கு மேலே குத்துனோன்னா இதில் பார்த்திங்கன்னா 2 லேயர் ஆஃப் ரிங் வரும். இது டபுள் ரிங் லேயர். இது உள்ள ஒரு ரிங் மேலே ஒரு ரிங் இருக்கிற மாதிரி ஒரு இது வரும். ஏன்னா வெறும் ரிங் போடும்போது ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இது வந்து 2 ரிங் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். சிங்கிள் ரிங்கை விட டபுள் ரிங் நல்லாயிருக்கும். மறுபடியும் போடுறேன் பாருங்கள். ஊசியை மேலே எடுத்துட்டு நம்ம மேலே எடுத்த த்ரெட்டில் 1 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி நம்ம குத்துனதுக்கு மேலே குத்தணும். குத்திட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறோம். அந்த லைட்டாக லூஸாக விட்டு அந்த இடத்த நீங்கள் பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த ரிங் ஃபார்ம் ஆகும். நம்ம எவ்வளோ அளவுக்கு அந்த ரிங் வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட்டை லூஸ் விட்டு கொஞ்சம் வந்து அந்த ரிங்கை பிடிச்சிக்கிட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம பண்ணும்போது ரிங் கரெக்டாக வரும். அகெயின் 1 மோர். ஒன் 2 அதுக்கு பக்கத்தில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து ஊசியை நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். இதில் பாருங்கள் ரிங்கை கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். 2 ரிங் அதில் தெரியுது பாருங்கள். இதுதான் ஃப்ரெஞ்ச் ரிங் நாட். இதுக்கப்புறம் லாக் எப்படி போடுறோன்னா கொஞ்சம் த்ரெட்டை விட்டு மேலே ஊசியை இழுத்துட்டு மறுபடியும் ஊசி அது பக்கத்துலேயே உள்ளே குத்திட்டு கீழே ஊசியை த்ரெட்டில் கீழே நம்ம பிடிச்சிருக்கிற த்ரெட்டில் 2 சுற்று சுற்றி கீழே அந்த நூலை இழுத்திங்கன்னா கீழே ஊசியோட அந்த த்ரெட்டு சுற்றிக்கும். அதுக்கப்புறம் ஊசியை கீழே இழுத்துட்டிங்கன்னா லாக் விழுந்துடும். நம்ம இதுக்காக அதை கழட்டி திருப்பி அதுக்கப்புறம் லாக் போட வேண்டியதில்லை. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஃப்ரெஞ்ச் நாட்லேயே கொஞ்சம் லென்த்தாக போடுறது, அவ்வளோதான். இதில் நம்ம லீஃப், ஃப்ளார் எல்லாம் போடலாம். சேம் மெத்தட் தான். பக்கத்தில் குத்தாமல், மேலே நம்ம குத்துனதுக்கு பக்கத்தில் குத்தாமல் கொஞ்சம் தள்ளி மேலே தள்ளி குத்தணும். இதை வந்து லாங் போடும்போது த்ரெட்டை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு இழுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் த்ரெட்டில் அந்த நாட் வந்து அழகாக வரும். நம்ம அதில் 90 டிகிரி இழுக்கிற மாதிரி இதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் மேலே ஊசியை எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் சுற்றிட்டு, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய லென்த்தாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். சுற்றிட்டு மேலே கொஞ்சம் தள்ளி பண்ணணும். த்ரெட்டை இப்படி கீழே கிளாத்தில் பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் எடுத்து மேலே பார்க்க வச்சு இழுக்கணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இழுத்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வரும். சம்டைம்ஸ் அந்த த்ரெட் வந்து மேலே இப்படி தூக்கும், லாக் போடலைன்னா. அதுக்கு நம்ம என்ன பண்ணால் நல்லா இழுத்துட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன லாக் போட்டு பாருங்கள். தெரியாது, கொஞ்சம் கிட்ட போடணும். இப்போ நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் த்ரெட்டை கீழே பிடிச்சிக்கோங்க. பக்கத்தில் குத்திட்டு கீழே ஊசியில் அந்த த்ரெட்டை ஒரு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஊசியோடு அந்த த்ரெட் டைட் ஆகிடும். டைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஊசியை பிடிச்சி கீழே இழுங்க. நான் பேக் சைடு ஒரு வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சி கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன லாக் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நாட் வந்து வெளியே வராது கிளாத்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு சின்ன ஃப்ளார் டிசைன் மாதிரி போடுறேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஆப்போசிட் 4 சைடு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு இப்படி போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும், இல்லை கொஞ்சம் கிட்ட வரும், அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம 4 சைடு ஒரு கார்னர்ஸ் மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். இதே மாதிரி 4 சைட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மிடில் போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் கரெக்டாக இந்த சர்க்கிளும் பார்த்திங்கன்னா நீங்கள் பென்லேயோ பென்சில்லையோ கொஞ்சம் எரேஸ் ஆகிற மாதிரி இதில் பார்த்து போடுங்க. இல்லைனா கிளாத்தில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டதுக்கப்புறம் கூட அந்த பென்னோட இது தெரியும். ஆக்சுவலி இது நான் உங்களுக்கு கேமராவில் தெரியணுங்கிறதுக்காக நான் பெனில் போட்டேன். நம்ம வேக்ஸ் இதில் போடும்போது கூட அயன் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். அது கொஞ்சம் அந்த டிசைன் தெரியும். இப்போ 4 சைட் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் சென்டரில் போட்டுடலாம். ஃபஸ்ட் டைம் போடும்போது இப்படி பழகிக்கோங்க. அப்புறம் பழகிட்டீங்க, கொஞ்சம் கண்டினியூஸாக போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும், எத்தனை லைன் போட முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் மட்டும் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு 4 சைட்ஸ் போட்டுட்டு அப்புறம் நம்ம நடுவில் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லேயே இது ஃப்ளார் மாதிரி ஒன்று போடுவாங்க, அப்புறம் லீஃப் மாதிரி ஒன்று போடுவாங்க. இப்போது நம்ம அடுத்து வந்து இதில் ஒரு சின்ன லீஃப் மாதிரி, நான் லீஃபை பெருசாக போட்டு காட்டுறேன், பட் லீஃப்ன்ற சின்னதாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் கொஞ்சம் லாங்காக போட்டுட்டு ஃபஸ்ட்டு நடுவில் போடுறது வந்து கொஞ்சம் லென்த்தாக, நெக்ஸ்ட்டு வந்து குத்துனதுக்கு கீழே கொஞ்சம் அடுத்து ஒரு ஊசி எடுத்துட்டு ஒரு சுற்று, இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி அந்த நாட்டுக்கு கொஞ்சம் கீழே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் சைடில். இது ஒரு சின்ன லீஃப் மாதிரி போடலாம். நீங்கள் ப்ளவுசஸில் போடும்போது த்ரெட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி போடுறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு லாக், கீழே த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு அது பக்கத்துலேயே சின்னதாக நான் கொஞ்சம் தள்ளியே போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லாக் தெரியும். நம்ம கிட்ட போடும்போது அந்த லாக் வந்து கண்டிப்பாக தெரியாது. இப்போ நான் பாருங்கள் அதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் இதில் போடும்போது இந்த த்ரெட்டை லைட்டாக சுட்டிக்கோங்க ஊசியோடு சேர்த்து. அப்படிங்கிறப்போ இந்த த்ரெட்டு பிரிஞ்சு வர்றது இருக்காது. இல்லைனா எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி சில்க் த்ரெட்டு, எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கிக்கிட்டிங்கன்னா தெரியும். அங்கே பாருங்கள் சின்னதாக வந்து அந்த லாக் தெரியுதா உங்களுக்கு, அந்த இடத்துல ஒரு சின்ன லாக் வந்துடும். இது நம்ம உள்ளே தள்ளி போடும்போது அது அசிங்கமாக தெரியாது. இப்படி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.